அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்குமே இந்த ஈத் வந்து ரொம்பவே நல்லா சந்தோஷமாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஈத் வ்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈத்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலான டிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஹந்தி இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ சாயங்காலமே போயிட்டு நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளுமே வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் வந்து நைட்லேயே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆசிலாக்கு வந்து மெஹந்தி போட ஆரம்பித்தாச்சு. எனக்கு வந்து சுத்தமாக மருதாணி வைக்கவே தெரியாது. ஏதோ ஒன்று கிறுக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா என் தங்கச்சி தான் வந்து என் பிள்ளைக்கு வந்து வச்சு விடுவாள். ஸோ இந்த வாட்டி அவள் இல்லாதது வந்து ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மருதாணி வைக்கும் போதே வந்து யோசிக்கிட்டே செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா வேலைகளையுமே வந்து தங்கச்சி இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தைங்கள அவங்களே பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த வாட்டி அவளை ரொம்பவே வந்து மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இஞ்சி டீ போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டே வந்து வேலையை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து நைட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈதுக்கு வந்து நான் வந்து வட்டலப்போ தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதை செஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா காலைல கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். வட்டலப்பு ரெசிபி வந்து நான் பழைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்பவே ஈஸியாக நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து எல்லாருமே செஞ்சிடலாம். ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து முட்டையை வந்து கொட்டி ஊற்றிக்கோங்க. அந்த கப்பில் எத்தனை முட்டை பிடிக்குதோ அது அளவுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை வந்து பிடிச்சிருக்கு. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து முதல் பால் மட்டும் தான் எடுத்துக்கணும். நல்லா திக்காக எடுத்துக்கணும். தண்ணியாக எடுத்திங்க அப்படின்னா வட்டலப்பம் வந்து நமக்கு கரெக்டாக வெந்து வராது. ஸோ இதையுமே முட்டை கூட நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து திக்காக இருந்துச்சுனாலே நமக்கு சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் உடச்சக்கல்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 கப்பு, நம்ம எந்த கப் எடுத்தோமோ அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து இதையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் இன்னுமே அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சர் ஜாரில் லைட்டாக போட்டு அடித்து எடுத்துகிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் அவிக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் இல்லை ஆயில் ஏதாவது சேர்த்து அதில் ஊற்றிட்டு இட்லி சட்டியில் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான வட்டலப்பு ரெடி ஆகிடும். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து ஊது வச்சாச்சு. ஸோ காலையிலே வந்து நமக்கு தக்பீர் சத்தம்லாம் கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்கடி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் செஞ்சுருக்கேன். ஸோ ரெசிபி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாம் நான் சொல்கிற மெத்தடில். எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய். இன்றைக்கி வந்து நான் தலைக்கறியில் வந்து தக்காளி செய்கிறேன். தலைக்கறியில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக புதினா சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வாழை போனதுமே அதில் வந்து தலைக்கறி நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதில் கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா தூள் அப்போ சேர்த்துக்கேன். இது கூட உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு எப்படி செய்வோம், கறி குழம்பு வந்து செய்வோமோ அதே மாதிரி தான் வந்து செய்யணும். பட் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா தக்கடிக்கு வந்து நம்ம அந்த கொலக்கட்டை வந்து பெனைய போகிறது இந்த சால்னாவை ஊற்றி தான் நம்ம பெனைவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து தக்கடி மாவு இல்லை, வெறும் அரிசி மாவு இடியாப்போல் செய்வோம் பார்த்திங்களா, அந்த அரிசி மாவு கூடயே ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். இதை ரெண்டத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வறுத்து எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக மணமாக வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு லிக்விடாக வந்து நான் கரிசாலனா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா சால்னாலே நமக்கு உப்பு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சால்னாவை எடுத்து இந்த மாவில் ஊற்றி நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிணைய ஆரம்பிக்க வேண்டியது தான். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. மாவு எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை வெட்டி அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ சால்னா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இந்த மாவு இருந்தாலே போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிடிச்சி கையில் அழுத்தி பார்த்திங்கன்னா மாவு வந்து ஒன்று ஒட்டிக்கணும். அந்த அளவு வந்துடுச்சுனாலே கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இல்லை நான் போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக கூட போட்டுக்கோங்க. 2 உருண்டை வச்சு கொஞ்சம் கரிசாலா ஊற்றி கொடுத்தா போதும். சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம மீதி இருக்க கறி குழம்புல இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். உப்பு காரம் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அது நல்லா கொதித்து வந்ததுமே ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு உடையாமல் வெந்து வரும். அதில் வந்து நம்ம ஒரு கொழுக்கட்டையாக வந்து போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக தக்கடி ரெடி ஆகிடும். ஸோ இது கொழுக்கட்டையை உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் குக்கான பிறகு ஒரே ஒரு கொழுக்கட்டையை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா சால்னா நல்லா திக்காயிடும்.
ஸோ அந்த ஸ்டெப் வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே செஞ்சுட்டேன். சூப்பராக மணக்க தக்காளி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நேராக திக்காகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே சாப்பிட்டாச்சு. ஸோ தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு போகணுன்றதுனால கொஞ்சம் வந்து ஹரிபரியாக செஞ்சிட்ருந்தேன். ஆனால் நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா காலையில் வந்து தக்கடி, அதுக்கப்புறம் வந்து வட்டலப்பம் தான் வந்து செஞ்சுருந்தேன் ஈத்காக. வட்டலப்பம் எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஸோ வட்டலப்பத்தை வந்து நான் அழகாக பீசஸ் போட்டு பக்கத்துலலாம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஈத் நாள் அப்படின்னாலே பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்து சாப்பிட்றது ஒரு சந்தோஷம்தான். ஸோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. கேக் மாதிரி வந்து இருக்கும். ஸோ நான் சொன்ன அளவுகளே செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வட்டலப்பம் உங்களுக்கு ஃபேவராகவே மாறிடும். ஸோ அடுத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தொழுது முடிச்சாச்சு. ஆசிலாக்கு இந்த ட்ரெஸ் தான் வந்து ஈத்க்கு எடுத்திருந்தேன். பிக்சர் வந்து கடைசியில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சாப்பாடு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து நல்லா தூங்கிட்டோம். நைட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிரியாணி சாப்பிட்லான்னு தான் வந்து போனது. ஏன்னா ஈத்தில் வந்து பிரியாணி சாப்பிடாம நம்ம அதை கடக்க முடியாது இல்லையா. பார்த்தா அன்றைக்கி பிரியாணி இல்லை. ஸோ அதனால் ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறம் கிரில் சிக்கனும் சாப்பிட்டாச்சு. இந்த ஈத் வந்து எங்களுக்கு ரொம்பவே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.